ஹலோ, குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமையல் செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சமைக்கலாம் வாங்க. அப்படியே ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுலேருந்து பூரி மசாலானா ரொம்பவே பிடிக்கும். புசு புசுன்னு பூரி ஊதி வரும்போது அதை அப்படியே பிச்சு சாப்பிடணுன்னா ப்ளெயினாக இருக்கிற பூரியை சாப்பிட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாமே நான் கடகடன்னு சாப்பிட்ருவேன். நிறைய பேருக்கு பூரி மசாலா காலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பூரி மசாலா செய்யறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மலர்ந்து வரும் பூரி இதோட கூட குயிக் அண்ட் சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசாலா நம்ம சேனலில் எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம் வாங்க. நான் ஆல்ரெடி வேக வச்சேன் 3 to 4 உருளைக்கிழங்கு வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டேன். அதோட கூட கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஆயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு வந்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். உளுந்தம் பருப்பும் அதோட சேர்த்து போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீரகமும் நம்ம இப்போ போட்டுக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பை நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் எல்லாமே 1 டீஸ்பூன் இங்கே எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஆலு மசாலா செய்கிறதுக்கு ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாவே போதும். ஏன்னா அதோட அந்த க்ரன்ச்சினஸ் போகணும், அவ்வளோதான். க்ரன்ச்சியோடு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த ஆனியனோட க்ரன்ச் மட்டும் போகணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு சார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாவே போதும். அதோடு கூட நான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகா 1 ஸ்லிட் பண்ணி வச்சதை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கத்து கருவேப்பிலை நான் இங்கே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு சார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு சால்ட்டும் வந்துட்டு இங்கேயே போட்டுக்கிறேன் நான் வந்துட்டு. அப்போ தான் வந்துட்டு அந்த ஆனியன் வந்துட்டு சாஃப்ட் ஆகும். இதுக்கு இடையில் வந்துட்டு நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட அசிடிட்டி வந்துட்டு உருளைக்கிழங்குலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் கலருக்காக. கண்டிப்பாக இது நம்ம சேர்த்துக்கணும். இன்னொரு டிப்பு, உங்களுக்கு டொமேட்டோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். இல்லை கேரட்டோ பட்டாணியோ உங்களுக்கு சேர்க்கணும்னு பிடிச்சிருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்து நல்லா வந்துட்டு சார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாகவே ஆலு மசாலா செய்கிறேன். அதனால நான் வந்துட்டு ஒன்லி ஆனியன் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு பொறுமையாக சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட் லெவலும் இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரையாக பொடி மாஸ் சாப்பிட்ணுன்னா ரொம்பவே பிடிக்கும். பூரியோட இந்த பொடி மாஸ் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொடி மாஸ் நாட் ஒன்லி ஃபார் பூரி, இதில் நீங்கள் சப்பாத்திக்கு கூட வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் தோசைக்கு ஸ்டஃபிங்காக கூட வச்சுக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் வந்துட்டு நம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் தான் இந்த மசாலா, ஆலு மசாலா. எனக்கு இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்றதுல டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். எப்போ சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோமோ அப்போ வந்துட்டு சாப்பிட்றணும். ஸோ அதனால் நான் ஒரு சின்ன பவுலில் அந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு நான் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு நல்லா உருளைக்கிழங்கு மசிஞ்சு அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன உருளைக்கிழங்கு பீசஸ் வந்துட்டு மசியாமல் இருக்கணும்னா அப்படியே விட்டுருங்க. சால்ட் லெவலும் செக் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மசாலாவில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டு பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடகடன்னு புசு புசுன்னு பூரி செஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பூரி மசாலா சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சாச்சு, உருளைக்கிழங்கு பொடி மாசும் செஞ்சாச்சு, பூரியும் செஞ்சாச்சு. இப்போ இந்த பிளேட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்ற வேலை தான் மிச்சம். வாங்க சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பூரி மசாலா ரெடி. அப்படியே ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பிக் தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு பொடி மாஸ், புசு புசு பூரி, வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மீ அண்ட் மை ஹார்ட்ஃபுல் குக்கிங். மனசார சமைச்சாலே சிம்பிளாக இருக்கிற குக்கிங் கூட சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் சந்திப்போம்.